பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஜூன் 21 அந்த கார்னர் ஸ்டோன் வைக்கிறதுக்கு, அந்த லேண்டில் வைக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அந்த பேஸ்மெண்ட் காரியங்களை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் பாரப்படுங்கள். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 1,80 lakh rupees அந்த ஃபவுண்டேஷனுடைய மீதி தேவைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ கொடுக்கக்கூடிய ஜனங்கள் தாராளமாய் கொடுங்கள். இது தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்குறீங்க. வாழ்நாளில் உங்கள் லைஃப்பில் ஆலயம் கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. சரியா? எவ்வளோ உங்களால் முடியுமோ நிச்சயமாகவே நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். அதை குறித்து விவரங்கள் வேணும்னா என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, 9962060773. இந்த நம்பருக்கு தொடர்புகள். ஒருவேளை நான் எடுக்கலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பேசுகிறேன். வாட்ஸ்அப்லேயோ நார்மல் மெசேஜோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 57வது சங்கீதம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தேவன் யாருன்னா செய்து முடிக்கப் போகிற தேவன். இந்த காலவேளையில் என்னென்ன காரியங்கள் செய்து முடியணும்னு ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதெல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் விசுவாசிங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் செய்யணும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறோம். எனக்காக செய்வீரப்பா, என் குடும்பத்துக்காக செய்வீர், என் சபைக்காக செய்வீர், என் பிள்ளைகளுக்காக செய்வீர். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனை நன்றி அப்பா. இதனால கர்த்தாவே, வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிங்க. இதனால் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ப்ரொமோஷனை கர்த்தாவே கொடுங்கப்பா. நல்ல வருமானங்களை கொடுங்க. நல்ல இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு கால் ஃபார் லெட்டர் வர உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளாண்ட நல்ல ஒரு கம்பெனியில் அமர உதவி செய்யுங்க. அந்த பிள்ளையோட மன வேதனை எல்லாம் எடுத்து போடுங்க. எல்லா துக்கத்தை எல்லாம் மறைய செய்யுங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா பலவீனத்தை நீக்குங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு பலனாய் மாற்றுங்க. இந்த நாளிலே கர்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும் அப்பா. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த நாளில் இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தி தண்ணீர் எண்ணெயை மாவி ஆசீர்வதிங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. யாருக்கு எந்த சேதம் வரக்கூடாது. அந்த வீட்டில் ஆண்டவரே கர்த்தா பட்டினி இருக்கக்கூடாது. இந்த நாளில் ஆகாரத்தினால் திருப்தியாக்குங்க. வெளியே போவதும் வரும்போதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்களை ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா வன்கண் எரிச்சல் பொறாமையின் கண்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதனால் போத்திர வெடிகணசர் கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிங்க. என்ன காரியங்கள் செய்கிறோம் எல்லாத்தையும் செய்து முடிங்க. இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளை காலையிலேருந்து ஆண்டவர் இரவு முழுவதுமாய் காத்துக்கொள்ளுங்க. நாளை தினத்தில் சுகத்தோடு எழும்ப உதவி செய்யுங்க. யாருக்கு எந்த வீட்டில் கத்தாவே மரணங்கள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வியாதிகள் இருக்கக்கூடாது, சமாதான கேடுகள் இருக்கக்கூடாது, பலவீனங்கள் இருக்கக்கூடாது. எல்லா குடும்பங்களை ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தில் நல்ல சமாதானத்தை கொடுங்க. அன்றைய வேலை ஸ்தலத்துக்கு எல்லா போராட்டத்தை எடுத்து போடுங்க. பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கத்தாவே, இந்த நாளில் ஆண்டவரை சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ பண்ணி தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றுக்கு மேலே இந்த நாளில் சபை கட்டுவதற்கான ஃபவுண்டேஷனுக்கு தேவைப்படுகிற 1,80 lakh rupees சந்திங்கப்பா. ஒரு 180 பேர் 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஜனங்களை எழுப்புங்கப்பா. இதனால் சால்வேஷன் டிவி பார்க்குற பிள்ளைகளை எழுப்புங்க. யூடியூப்பை பார்க்குற பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே கர்த்தாவே, சபைக்கு வருகிற பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே, இது உம்முடைய காரியம் ஆண்டவரே. இந்த பேஸ்மெண்ட் காரியங்களில், அந்த அஸ்திபார காரியத்தில் ஜனங்கள் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. இது அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. ஸோ அன்றைக்கி நடந்த வீடியோவை நாங்கள் பின்னாடி கிளிப்பாக போட்டிருக்கிறோம். ஸோ இப்பொழுது நீங்கள் அதை பாருங்கள். பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்? ஏன்னா என்னுடைய ஜெபம் ஒரு 180 பேர், 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 180 பேர் சால்வேஷன் டிவியிலேருந்து, எஸ்தர் ஜெப ப்ரேயர் ஹவுஸ்லேருந்து, எல்லா வியூவர்ஸ்லேருந்து எழும்ப வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். ஏன்னா இது மெயினான ஒரு காரியம். ஏன்னா அஸ்திபாரம், தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிற காரியம். ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் இம்மீடியட்டாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
விசேஷமாக இதற்கு முதலாவதாக எங்களுக்கு இந்த காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரான்சிஸ் பிரதருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர்கள் தான் இந்த லேண்டை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ சொன்ன பிறகு அருமையான பாலாசார் குடும்பத்தை சந்திக்கும்படியாக, சகோதரி சந்திக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரைம் லொக்கேஷனை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த இடத்துல நிறைய பேர் கர்த்தரை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தான். ஸோ இந்த பகுதிக்கு நாங்கள் இந்த சபையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வேறு, ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது வேறு. ஆனால் கர்த்தருடைய திட்டம் இதில் நிறைவேறுவதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசமாய் கால் எடுத்து வைக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய ஊழிய பாதையில் நான் கையில் இருந்து செஞ்சது கிடையாது, ஆனால் விசுவாசத்தில் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு நாள் என்னை கைவிடவே இல்லை. அதுதான் சாட்சி. ஒரு நாள் கைவிடலை. இது வரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி ஒருவேளை எங்கள் சபை மக்கள் எங்கள் கூட இல்லை, ஆனால் எல்லோரும் நான் தெரியும், எல்லோரும் ஜெபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் 10 to 1 கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக அவங்க ஜெபிப்பார்கள். ஸோ அதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஸோ அவர்கள் என்னை நம்பி கொடுத்த காரியங்களில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். ஸோ இந்த காரியத்தை கர்த்தர், இந்த ப்ராஜெக்டை நேர்த்தியாக முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக.